வணக்கம் மக்களே. இன்னைக்கு குக்டு தமிழ் சேனல்ல நாம பார்க்க போறது ஒரு சுவையான ஸ்டார்டர் ரெசிபி. ட்ரம்ஸ் ஆஃப் ஹெவன் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல 6 சிக்கன் லெக் பீஸை எடுத்து அந்த ஓரத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு ஃப்ளஷ் எல்லாத்தையும் கீறி கீழே இறக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இதுல 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூளையும் சேர்த்துக்கோங்க. அதோட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு 1 டீஸ்பூன் வினீகரையும் ஊத்திட்டு 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இத ஒரு 30 நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கோங்க, மேரினேட் ஆகட்டும். அப்புறமா எடுத்து திறந்து 2 டேபிள் ஸ்பூன் மைதாவை இதுல சேர்த்துக்கலாம். அதோட 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவரையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அது ஈவனா எல்லா பீஸ்லயும் கோட் ஆகணும். அதுக்கப்புறமா எண்ணெயை கொதிக்க வச்சுட்டு இந்த சிக்கன் பீஸ் எல்லாத்தையும் அதுல போட்டுட்டு டீப் ஃப்ரை பண்ண போறோம். நாம இத ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஹீட்ல வச்சு நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா வெளியில எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 6 காஞ்ச காஷ்மீரி மிளகாவை எடுத்து அதுல தேவையான அளவு சுடு தண்ணி ஊத்தி ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வைங்க. இப்போ இந்த மிளகாவை மட்டும் தனியா வெளியில எடுத்துட்டு அது எல்லாத்தையும் ஒரு மிக்சியில போட்டுக்கோங்க. அது கூட ஒரு 4 பல் பூண்டை சேர்த்துக்கோங்க. இப்போ இத நல்லா ஒரு பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு 2 டேபிள் ஸ்பூன் பூண்டு, 1 டீஸ்பூன் இஞ்சி சேர்த்து நல்லா அதை வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா 1/4 கப் வெங்காயத்தை போட்டு அதையும் லேசா பிரவுன் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்ப நாம அரைச்சு வச்சிருக்க பேஸ்டை இதுல ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிட்டே இருக்கணும். ஒரு 4 நிமிஷம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும். அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப்பை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் வினிகரையும் ஆட் பண்ணிடுங்க. கொதிச்சதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் மிளகு தூளை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு அதையும் நல்லா கலந்துடுங்க. அப்புறம் 1/4 கப்பு தண்ணி ஊத்தி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. கடைசியா நாம வறுத்து வச்சிருக்க சிக்கன் எல்லாத்தையும் போட்டு நல்லா டாஸ் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கார்ன்ஃபிளவரை தண்ணியில மிக்ஸ் பண்ணி ஊத்திட்டு அதையும் நல்லா டாஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சுவையான ட்ரம்ஸ் ஆஃப் ஹெவன் தயார். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். நம்ம குக்டு தமிழ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறந்துடாம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.